சிங்கார சென்னை என்பது வெறும் கோஷம் அல்ல, நம்முடைய லட்சியம், நமது குறிக்கோள். கடந்த 3 ஆண்டு காலமாக பல்வேறு திட்டங்களை மாநகராட்சியின் மூலமாக நிறைவேற்றி வருகிறோம். அனைத்து தெருவிளக்குகளையும் சோடியம் ஆவி விளக்குகளாக மாற்றியிருக்கிறோம். கணிப்பொறி கல்வியை உருவாக்கி இருக்கிறோம். மழலையர் பள்ளிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். 2 புதிய மேம்பாலங்களை திறந்து வைத்திருக்கிறோம். மேலும் 8 புதிய மேம்பாலங்களை திறந்து வைக்க எல்லாவித பணிகளையும் வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். குப்பைகளை அகற்ற தூய்மைப்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். புகழ் வாய்ந்த சிங்கப்பூர் நிறுவனமான CGVA என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நமது முதல்வர் அவர்கள் கூட அடிக்கடி கூறுவார்கள், ஒரு சிறு துண்டு காகிதத்தை கூட நான் கீழே போட மாட்டேன், அதை என் சட்டை பையில வைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு குப்பை கூடைகளை போடுவேன் என்று. அவர் கடைபிடித்து வரும் அந்த நல்ல பழக்கத்தை பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். சிங்கார சென்னை முதலமைச்சரோட கனவு, மேயரோட கனவு, அவங்க கனவு மட்டும் இல்ல, என் கனவு, உங்க கனவு, எல்லாரோட கனவு தான். சென்னையை வந்து சுத்தமா வச்சிருந்தாதான் சிங்கார சென்னை என்ற கனவு வந்து நனவாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? குப்பையை குப்பத்தொட்டில போடணும். குப்பையை குப்பத்தொட்டில மட்டும் போடணும். குப்பையை குப்பத்தொட்டில மட்டும்தான் போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது. குப்பையை குப்பத்தொட்டியில் போடுவோம், சிங்கார சென்னை உருவாக்கும். நீங்களும் குப்பையை குப்பத்தொட்டில தான் போடணும். குப்பத்தொட்டி மூடி இருக்கிறதுனால குப்பை வெளியே வராது, அதனால நோயும் பரவாது. இந்த அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்தின நம்ம மேயருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து மேயரோட இந்த புதிய திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மறக்காதீங்க, குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும். குப்பையை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுவோம் என பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பு தாரீர். நன்றி, வணக்கம். சிங்கார சென்னை என்பது வெறும் கோஷம் அல்ல, நம்முடைய லட்சியம், நமது குறிக்கோள். கடந்த 3 ஆண்டு காலமாக பல்வேறு திட்டங்களை மாநகராட்சியின் மூலமாக நிறைவேற்றி வருகிறோம். அனைத்து தெருவிளக்குகளையும் சோடியம் ஆவி விளக்குகளாக மாற்றியிருக்கிறோம். கணிப்பொறி கல்வியை உருவாக்கி இருக்கிறோம். மழலையர் பள்ளிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். 2 புதிய மேம்பாலங்களை திறந்து வைத்திருக்கிறோம். மேலும் 8 புதிய மேம்பாலங்களை திறந்து வைக்க எல்லாவித பணிகளையும் வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். குப்பைகளை அகற்ற தூய்மைப்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். புகழ் வாய்ந்த சிங்கப்பூர் நிறுவனமான CGVA என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நமது முதல்வர் அவர்கள் கூட அடிக்கடி கூறுவார்கள், ஒரு சிறு துண்டு காகிதத்தை கூட நான் கீழே போட மாட்டேன், அதை என் சட்டை பையில வைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு குப்பை கூடைகளை போடுவேன் என்று. அவர் கடைபிடித்து வரும் அந்த நல்ல பழக்கத்தை பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். சிங்கார சென்னை முதலமைச்சரோட கனவு, மேயரோட கனவு, அவங்க கனவு மட்டும் இல்ல, என் கனவு, உங்க கனவு, எல்லாரோட கனவு தான்.
சென்னையை வந்து சுத்தமா வச்சிருந்தா தான் சிங்கார சென்னை என்ற கனவு வந்து நனவாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? குப்பையை குப்பைத்தொட்டில போடணும். குப்பையை குப்பைத்தொட்டில மட்டும் போடணும். குப்பையை குப்பைத்தொட்டில மட்டும்தான் போடணும், வேற எங்கேயும் போடக்கூடாது. குப்பையை குப்பைத்தொட்டியில் போடுவோம், சிங்கார சென்னையை உருவாக்குவோம். நீங்களும் குப்பையை குப்பைத்தொட்டில தான் போடணும். குப்பைத்தொட்டி மூடி இருக்கிறதுனால குப்பை வெளியே வராது, அதனால நோயும் பரவாது. இந்த அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்தின நம்ம மேயருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து மேயரோட இந்த புதிய திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மறக்காதீங்க, குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும். குப்பையை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுவோம் என பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பு தாரீர். நன்றி, வணக்கம்.